ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெஸ்யூம் ரிவ்யூ சீரிஸில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு டிசிஎஸில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட ரெஸ்யூம் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் இந்த டெம்ப்ளேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த டெம்ப்ளேட் கூட நீங்கள் வந்து காப்பி கேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ரெஸ்யூம் தான் வந்து இந்த ஃபர்தர் கேண்டிடேட்டுக்கு வந்து நமக்கு டிசிஎஸில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இவர் வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ இவர் இன்றைக்கி டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் வந்து ரெடி பண்ணணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டோட ரெஸ்யூம் வந்து இதுதான் இந்த டெம்ப்ளேட் தான். ஸோ இவர் வந்து ஒரு 2 பேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த 2 பேஜில் என்னென்னலாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எலிகண்ட்டான ஒரு ரெஸ்யூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இவரோட ஃபோட்டோவை வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு இவரோட ராகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. நான் என்னோட சஜஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேம் போட்டு ஃபர்தராக லாஸ்ட் நேம் அப்பாவோட நேமை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன். தென் பார்த்தீங்கன்னா கெரியர் அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காரு. ஓகே, கெரியர் அப்ஜெக்டிவ் ப்ராப்பராக இவர் வந்து கெரியர் அப்ஜெக்டிவ்க்குன்னு ஒரு கலர் அண்ட் அண்டர்லைனிங் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் கீழே அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற ப்ராப்பரான ஒரு போல்ட் பண்ணி அதை வந்து ஸ்மால் லெட்டரில் வச்சு ப்ராப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லுக்கிங் ஃபார்வர்ட் டு அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஒர்க்கிங் இன் அ டைனமிக் சேலஞ்ச் என்வரான்மெண்ட் வேர் ஐ கேன் யூட்டிலைஸ் மை ஸ்கில் ஃபார் டெவலப்பிங் மை கெரியர் அண்ட் த க்ரோத் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ டீசெண்டாக ஒரு சின்ன ஒரு 2 லைனில் முடிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஒர்க்கிங் வந்து டைனமிக்காக இருக்கும். தென் சேலஞ்சிங்கான என்வரான்மெண்ட்லேயும் வந்து என்னோட ஸ்கில்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி என்னோட கெரியருக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் வளர்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான வேர்ட்ஸில் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகே, தென் என்ன கொடுத்துருக்காரு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இவர் வந்து லாஸ்ட்லேருந்து வந்திருக்காரு. ஸோ எஸ்எல்சி, 10th வந்து கிராஜுவேட் 2017 முடிச்சிருக்காரு. சென்னை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. கொடுத்துருக்காங்க 85% அப்படின்ட்டு. தென் 12th பார்த்தீங்கன்னா 2019 முடிச்சிருக்காரு. எந்த ஸ்கூல்னு மென்ஷன் பண்ணி ஏரியாவுமே மென்ஷன் பண்ணி தென் அதுக்கான பர்சன்டேஜுமே கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காருல, இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு ஒரு கம்மா வச்சுட்டு அதுக்கப்புறம் வேளச்சேரி கம்மா சென்னை அப்படின்னு சொல்லிட்டு டாட் வச்சிருக்கலாம். ஸோ அது மறந்துட்டார் போல். ஸோ இது வந்து நல்லாவே தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. தென் காலேஜுமே பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல கம்மா போட்டிருக்காரு இல்லையா, ஸோ இதை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம் சொல்லுவேன். ஸோ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 2023 பேட்ச் பாஸ் அவுட் ஆயிருக்காரு. ஸோ எந்த காலேஜ் அப்படின்னு போட்டுட்டு அதில் வந்து என்ன இது படிச்சிருக்காரு, எந்த காலேஜ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் அந்த டிகிரிக்கான பர்சன்டேஜையும் போட்டிருக்காரு. 7.61 CGP அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தென் ப்ராஜெக்ட்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, ப்ராஜெக்ட்ஸில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் ப்ரிடிக்ஷன் சாஃப்ட்வேர் யூசிங் மெஷின் லேர்னிங். ஸோ ஓகே, இவர் வந்து மெஷின் லேர்னிங் ரிலவெண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் இன் மெஷின் லேர்னிங் மாடல் டு ப்ரிடிக்ட் லோன் அப்ரூவல் ஆர் டினைல் ஃபார் ஃபினான்ஷியல் வித் இன்க்ரீசிங் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன் பேங்க்ஸ். இட் கேன் சேலஞ்சிங் டு எவாலுவேட் borrowers data manually by training and analyzing the data using machine learning algorithms. We aim to provide an accurate prediction for loan outcomes அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டோட டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மென்ஷன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸை கீழே பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் ஸ்கில் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கில் செட்ஸில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூராக வந்துட்டு சீக்வல் ரிலவெண்ட்டானதாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, சீக்வலுமே வந்து சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி ஆன் Oracle 10G database, good knowledge in writing SQL queries, strong knowledge in CRUD operations. ஸோ CRUDனா கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ராங் நாலேஜ் இன் CRUD ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் வெரி குட் நாலேஜ் இன் TCL அண்ட் DCL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ TCL அண்ட் DCLனா இந்த ஒரு 2 மெத்தட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சீக்வலில் இருக்குது. ஸோ இது வந்து வெரி குட் நாலேஜ் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் நாலேஜ் இன் ரைட்டிங் நெஸ்டட் சப் queries அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட டேட்டாபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட வந்து கொரிஸ் அண்ட் இவரோட ஸ்கில் செட்ஸ் எல்லாமே வந்து சீக்வல் நோக்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரைட் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ லெஃப்ட் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி, இதெல்லாமே இதுக்கான ஐக்கான் அண்ட் லோகோ வந்து டீட்டெயிலாக கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு அவரோட லொக்கேஷன், இப்போ எந்த இடத்துல இருக்காரு, அவரோட காண்டாக்ட் நம்பர், அவரோட மெயில் ஐடி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. இன்னும் அடிஷ்னலாக அவரோட லிங்க்டின் போர்ட்ஃபோலியோஸை கொடுத்துருக்கலாம், இல்லை அவரோட ஒர்க்
ஒர்க் பண்ண கிட்டப் போர்ட்ஃபோலியோஸை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸை இங்கே வந்து மெயினாக அவர் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. தென் பர்சனாலிட்டி டெஸ்டிங் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பர்சனாலிட்டி ட்ரைட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ளெக்சிபிள், ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி, லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற அவருக்கு ஏற்ற ஸ்கில் செட்ஸ், அவருக்கு இருக்க ஸ்கில் செட்ஸை வந்து இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேமிங், ட்ராவலிங், ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு 3 கண்டென்ட்டுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இருந்தாலும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இருந்தாலும் ரெஸ்யூம்ஸில் கண்டென்ட்டை போடுறதுக்காக இவர் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்லாவே குட் எலிகென்ட்டான ரெஸ்யூம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்கில்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த ஸ்கில்ஸ் வந்து சீக்வலில் மட்டும் நிற்காமல் ஸோ இன்னும் ஒரு 3 ஸ்கில்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கில்ஸை மட்டுமே இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த செகண்ட் பேஜ் ஆஃப் ரெஸ்யூமில். ஸோ இதில் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, HTML, CSS. ஸோ இந்த ஜாவாவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன்ஸாக கொடுத்துருக்காரு. குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸ் லைக் வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஹேவிங் அ குட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்போஜர் டு ஆப்ஜெக்டிவ் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற ஜாவாவில் இருக்க கான்செப்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் பாலிமார்ஃபிசம். ஸோ ஜாவாவில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், என்கேப்சுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து அந்த பாலிமார்ஃபிசம் கான்செப்ட்டுமே இருக்குது. ஸோ இதில் வந்து இவர் ஸ்ட்ராங் கான்செப்ட்ஸ் இதுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜாவா டு HTML பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவ்வளோ கேப் விட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த கேப் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த கேப்புக்கு பதிலாக வேறு ஏதாவது ஸ்கில் செட்ஸை எனேபிள் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி HTML தான் வந்து மேலே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வெரி குட் நாலேஜ் இன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் HTML tags, தென் having a strong knowledge in HTML list, tables, inserting audio, video and images அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then very good knowledge in HTML forms and data list, select and field set அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த 3 க்ரைட்டீரியாஸுமே இவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ 3 டிஸ்கிரிப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து HTML கவர் பண்ணியிருக்காரு. CSS அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ CSSல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் நாலேஜ் இன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் CSS லைக் டைப்ஸ் ஆஃப் CSS, செலக்டர்ஸ் அண்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் நாலேஜ் இன் CSS பாக்ஸ் மாடல் லைக் மார்ஜின், பேடிங், பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் என்னென்ன ஒன்று பண்ணியிருக்கலாம், இல்லை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னோட சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன், இந்த ஒரு பாயிண்ட்டை வேலிடேட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த சிம்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டாபிக்ஸுமே வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே ஒரே டாபிக்ஸ் மாதிரி ஒரே சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்கலாம், ஒரே ஐக்கன் மாதிரி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன். தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கீழே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ளரேஷன் என்னென்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ solemnly declare the informative further above is free from errors in my best of knowledge and belief அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட உண்மை நம்பகத்தன்மையான டீட்டெயில்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனலாக அவரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே ராகேஷி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு 2 பேஜ் ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. ஓவரால் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணால் இந்த டெம்ப்ளேட்டை காப்பி கேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணிருக்காருன்னா இப்போது சென்னையில் TCSல ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த ரெஸ்யூம்ஸ் தான் வந்து இவருக்கு வந்து TCSல ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு ரெஸ்யூமான டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் அப்படி காப்பி கேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது கைடன்ஸ் வேணும், இல்லை மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.